இருக்கிற வெந்தயத்தை ஒரு கைப்பிடி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் மண்ணை பரப்பிட்டு இதை வெந்தயத்தை தெளித்து விட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே நல்லா கீரை வளர்ந்துருக்கும். கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கீரையை வந்து கொத்தமல்லிக்கு பதிலாக எல்லா பொருட்கள் நம்ம எதெல்லாம் கொத்தமல்லி போடுறோமோ வாசனைக்காக இந்த வெந்தய கீரையை கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் நல்லா இதை சேர்ந்துக்கிட்டே வந்துடும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த வெந்தயக்கீரை தொடர்ந்து சாப்பிட்றதால குழந்தை பேர் வேணுங்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டீரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்கும். அதனால் அவங்க ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், மொட்டிலிட்டி நல்லாவே இருக்கும். அடுத்தது ஃபீமேலுக்கு வந்து பீரியட்ஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ரெகுலர் பீரியட்ஸும் சரி ஓவலேஷன் ஆகிறதுக்கும் சரி இந்த வெந்தயக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்கிற இந்த வெந்தயக்கீரையில் விட்டமின் ஏ பிசி இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறையவே இருக்குது. உடம்புல வந்து விட்டமின் டியை நிறைய உற்பத்தி பண்ணி கொடுக்கறதால நம்ம சாப்பிட்ற